மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்க்கின்ற ஆசிரியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக நம்ம நிறைய எதிர்பார்க்கறது என்னது? எஸ்ஜிடி நியமன தேர்வு, பிடிபிஆர்டி நியமன தேர்வு, பிஜிடிஆர்பிஐ தேர்வு. இந்த 3 தேர்வுகள் முடிந்த பிறகு என்ன கேட்குறோம்? அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களை விட கூடுதலான காலி பணியிடங்கள் வேணும். ஏற்கனவே நடந்த தேர்வை வச்சே அனுமதி அளித்து நிரப்பி கொடுங்க, இன்னொரு தேர்வு வேணான்னு கேட்குறோம். இதற்கான தீர்வாக நீதிமன்றத்தில் என்னென்ன தீர்ப்புகள் இருக்குன்றது தான் இனி வரும் காலங்களில் பார்க்க போகிறோம். ஒரு 5 கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய இருக்குது, இது ஒரு சாம்பிள். நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிசியில் நடந்திருக்கு. இதை முடிவை வச்சு நீங்கள் என்னென்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வழக்கோடு எண் சொல்லிடுறேன், பேர் சொல்கிறேன், பிடிஎஃப் தரேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச லாயரை கேளுங்க, ஆஸ் வெல் அஸ் நீங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்த முடிவு எடுக்கிறது என்னன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இறுதியாக என்னோடய முடிவுன்னு சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடணும். யுவர் ஆனர், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த பதிவில். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி நடத்திய தேர்வுகளில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களை விட கூடுதலான நபர்களை நியமிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான வழக்கு மற்றும் அதன் தீர்ப்பு விவரங்கள். இப்போது முதல் வழக்கு நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வழக்குகளில் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். முதல் வழக்கு பார்த்தீங்கன்னா கே குமரன் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் பேஸ்டு. இது 2012 நடந்திருக்கு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கே குமரன் தமிழ்நாடு அரசுக்கும் நடந்திருக்கு 2012. வழக்கின் பின்னணி பார்த்தீங்கன்னா 2009 அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி அமைப்பு 15/11/2009 அன்று ஒருங்கிணைந்த சார்புநிலை பணிகளுக்கு கம்பைன்டு சபார்டினேட் சர்வீஸ் அறிவிப்பு எண் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 219 கொடுத்துருக்கு. தலைமைச் செயலகத்தில் செக்ரட்டரியேட் உள்ள உதவி பிரிவு அலுவலர் AS1 சொல்லுவாங்க. அதன் பிறகு பணியிடங்களும் அடங்கும் கொடுத்துருக்காங்க. சட்டத்துறையில் 13 பணியிடங்கள். ஒட்டுமொத்தமாக டிஎன்பிசி அலுவலகத்தில் 4 பணியிடங்கள், ASO 13 பணியிடங்கள், டிஎன்பிசி அலுவலகத்தில் 4 பணியிடங்கள். இந்த மிக குறைவான எண்ணிக்கையிலான காலி பணியிடங்களே அறிவிக்கப்பட்டிருந்தன. ஒட்டுமொத்தமாக எவ்வளோ தான்? 17 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்வு முடிவுகள் என்ன இருக்குன்னா, இதற்கான எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு தகுதி பட்டியலும் தயார் செய்யப்பட்டது. ஸோ மெரிட் லிஸ்ட்டுமே தயார் பண்ணிட்டாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க. அரசின் கூடுதல் அறிவிப்பு எப்போ வருது பாருங்கள். செலெக்ஷன் லிஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்ட அப்புறம் எடுத்துகிட்டு வராங்க. தேர்வு நடைமுறைகள் இறுதி கட்டத்தை எட்டிய போது தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அரசாணையை வெளியிட்டது. அதன்படி தலைமைச் செயலகத்தில் இதர துறைகளில் சட்டம் மற்றும் நிதித்துறை தவிர்த்து புதியதாக உருவான 186 ASO பணியிடங்களை ஏற்கனவே 2009 டிஎன்பிசி அறிவித்த அதே பழைய தேர்வு பட்டியலை கொண்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 219 நிரப்ப முடிவு செய்து அதற்கான சிறப்பு விதிகளை தளர்த்தியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 219 நோட்டிஃபிகேஷன். அதில் என்ன பண்ணுறாங்க, அதுலேயே நிரப்பணும்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம 3 எக்ஸாமுக்கான இஷ்யூஸ் என்னவோ அதே தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ நீதிமன்றத்தில் என்ன லீகல் சேலஞ்ச் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அரசின் இந்த முடிவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அரசு ஒரு அரசாணை கொடுத்தோன்னு என்னென்னா, மனுதாரர்கள் என்ன வாதம் வச்சுருக்காங்க, 2009 அறிவிப்பில் இல்லாத 186 கூடுதல் பணியிடங்களை அதே பழைய தேர்வு பட்டியலிருந்து நிரப்புவது சட்டவிரோதம். இது அதற்கு பின் தகுதி பெற்ற புதிய இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமையை பறிக்கும் செயல். அரசு மற்றும் டிஎன்பிசியோட வாதம் என்ன வருது? டிஎன்பிசி சேர்மன் டைரக்டர்ஸ் அண்டு கவர்மெண்ட் என்ன வாதம் பண்ணுதுன்னா, அறிவிப்பிலேயே காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தோராயமானது என்றும் அது மாற்றத்துக்கு உட்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே நிர்வாக நலன் கருதியே 186 இடங்களை பழைய தேர்வு மூலமாக நிரப்பப்படுகின்றன. நாங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறோம், இந்த வேக்கன்சி எனக்கு தோராயம் சொல்லியிருக்கோம்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா, வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் முந்தைய வழிகாட்டுதல்களை மேற்கோள் காட்டி அரசின் நியமன முடிவை ரத்து செய்தது. அதாவது கூடுதலான பணியிடங்கள் அனுமதியை ரத்து செஞ்சிடுச்சு. இந்த வழக்கை போய் தேடி கண்டுபிடிங்க. இந்த வழக்கை பற்றி நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறேன். ராக்கி ரே கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது உச்ச நீதிமன்றத்தில் ரொம்ப ஃபெமிலியராக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக காட்டப்படுது. ராக்கி ரே கேஸ். இந்த கேஸை வச்சு தான் நிறைய கேசஸை ஃபாலோ பண்ணி அடிஷ்னல் வேக்கன்சியை என்ன பண்ணுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. பணி நியமனம் முடிந்த பிறகு
பழைய நோட்டிஃபிகேஷன் வழியாக எந்த ஒரு தேர்வு முறைகளும் செயல்படுத்த முடியாது. மெரிட் லிஸ்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு எந்த ஒரு வேக்கன்சியும் அந்த தேர்வு வழி எடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் விடணும்னு சொல்கிறது தான் இந்த ராக்கி ரே கேஸோட தீர்ப்பாக இருக்குது. இப்போது அதோட சாராம்சம் இங்கே பார்க்கலாம். அளவிற்கு அதிகமாக நியமிக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அளவிற்கு அதிகமாக நியமிக்கக்கூடாது. தேர்வு அறிவிப்பில் நோட்டிஃபிகேஷனில் என்ன எண்ணிக்கையிலான காலி பணியிடங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதோ அதற்குள் மட்டுமே நியமனங்கள் இருக்க வேண்டும். அறிவிக்கப்படாத எதிர்கால பணியிடங்களை பழைய தேர்வின் மூலம் நிரப்பக்கூடாது. ஸோ நம்ம புதுசாக ஒரு வேக்கன்சி எல்லாம் வருதுன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் நிரப்பக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. விதிவிலக்கு எப்போது செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் நோட்டிஃபிகேஷனில் மாறுதலுக்கு உட்பட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆசிரியர் தேர்வு வாரியம் கேண்டிடேட்டுக்கு ஒன்று சொல்லணும். நம்ம டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ், எஸ்ஜிடி, பிடி, பிஜி டீச்சர்ஸுக்கு எஸ்ஜிடி, பிடி, பிஜி நோட்டிஃபிகேஷனில் எங்காவது மேலே குறிப்பிட்ட பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் எப்போ நடத்தணும் அப்படின்னா பணி நியமன ஆணை கொடுப்பதுக்கு முன்னாடியே தான் அதெல்லாம் பொருந்துமா. பணி நியமனம் கொடுத்துட்ட பிறகு அது பொருந்தாதுன்றது தான் இந்த இடத்துல விதிவிலக்கு சொல்கிறாங்க. செல்லாது. எப்போ செல்லாது? விதிவிலக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டப்பறம் செல்லாது. எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு முன்னாடியே பண்ணணுன்னு தான் இந்த வழக்கில் படித்து பார்த்ததில் தெளிவாக புரியுது. ஈவன் நம்ம ஆனுவல் பிளானர் விடும்போதும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டென்டேட்டிவ் மேலே இருக்கிற எக்ஸாம்ஸ் டென்டேட்டிவ் இதில் ஆட் ஆகலாம், டெலிஷனும் பண்ணலான்னு சொல்லுவாங்க. வேக்கன்சியும் டென்டேட்டிவ் ஆட் ஆகலாம், டெலிஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தேர்வு நடந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற வரையும் தான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்கன்னா எதையுமே பண்ண முடியாதுன்றது தான் இந்த தீர்ப்பு சொல்லுது. ஒரு தீர்ப்பு இல்லைங்க, நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இனி வரும் காலங்களில் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த முடிவு என்ன, வாழ்க்கைக்கு என்னென்ன பண்ண போகிறேன் முடிவு பண்ணிக்கோங்க. விதிவிலக்கு எப்போ செல்லாது? விண்ணப்ப அறிவிப்பில் காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ சொன்ன இல்லைங்களா, காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது, இட்ஸ் அ டென்டேட்டிவ் சேஞ்சபிள்னு சொல்லுவோம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் அது தேர்வுக்கான முதற்கட்ட நடைமுறைகள் முடிவதற்குள்ளேயே முன்னரே கணிக்கப்பட்ட சிறு மாற்றங்களுடன் மட்டுமே செல்லுபடியாகும். சிறு மாற்றங்கள்ன்றாங்க. ஓரளவுக்கு வேக்கன்சி வேணால் நீங்கள் அலோவ் பண்ணலாம். அதுவும் என்னென்னா தேர்வு முடிவுகள் முதற்கட்ட நடைமுறை முடிப்பதற்கு முன்னையே, அந்த சிவி பார்க்குறதுக்கு முன்னாடி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரத்துக்கு முன்னாடி வேணால் இதை பண்ணலான்றாங்க. சிறிய அளவு மாற்றம் தான் சொல்லுவாங்க. அடுத்த விஷயம், தேர்வு முடிந்து இதாங்க மெயினாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் வச்சு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. இதான்ப்பா உண்மை, இதான்ப்பா நீதிமன்ற தீர்ப்புன்னு கூட சொல்லிவிடுங்க. நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இல்லை, இந்த வீடியோ லிங்க்கை அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னா பட்டுன்னு ஒரு லைக்கை போடுங்க. சார் கரெக்டாக புரியுது சார், இப்படியெல்லாம் இருக்கா, நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்குது, தீர்ப்புகள் எப்படியும் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னா இந்த லைக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்புங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் படிக்கும் போது எனக்கு இதுவும் நேற்று நைட்டு 2:30 ஆயிடுச்சு, மிட் நைட் 2:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 11:30 மணிக்கு தேட ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு தேடி முடித்தேன். அதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் தூங்க ஆரம்பித்தேன். அப்போது இன்னும் நிறையா இருக்குது. இது நிறைய இருக்கிறதுல நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிசி என்ன நடந்ததுன்றதை முதல்ல உங்ககிட்ட சொல்லிடலான்ட்டு தான் இதை எடுத்திருக்கேன். நம்ம வேறு மாநிலத்துக்கு போக தேவையில்லை. நம்ம மாநிலத்தில் டிஎன்பிசியில் என்ன பண்ணாங்க அதானே டிஆர்பி பண்ண போகுது. தமிழ்நாட்டின் தேர்வு முகமைகள் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே வரும். அந்த அடிப்படையில் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன். மற்றதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. தேர்வு முடிந்து பணி நியமனம் வழங்கும் நேரத்தில் திடீரென பெரிய எண்ணிக்கையிலான 186 இடங்கள் புதிய இடங்களோடு இதோடு சேர்க்க முடியாது. எதுங்க பெரிய எண்ணிக்கை? 186 பெரிய எண்ணிக்கையா? ஒரு 17 வேக்கன்சிக்கு 186 பெரிய எண்ணிக்கை அப்படின்னா நம்ம டீச்சர்ஸு 20,000 வேக்கன்சி கேட்குறாங்க, 10,000 வேக்கன்சி கேட்குறாங்க, 5,000 வேக்கன்சி கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கே போய் நீதிமன்றம் எப்படி சொல்லணும்னு தெரியல. புதிய இடங்களை இதோடு சேர்க்க முடியாது. அதுக்கு பதில் சொல்கிறாங்க, புதிய அறிவிப்பு மட்டுமே வழி. அந்த 186 பணியிடங்களுக்கு புதிய தேர்வு அறிவிப்பை மட்டுமே ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு தகுதியுடைய அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என நிரப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்போட முக்கியத்துவம் என்ன பார்த்தீங்கன்னா டேக்அவேன்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த தீர்ப்புக்கு பிறகு என்னெல்லாம் வருது பாருங்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு டிஎன்பிசி தேர்வுகளில் ஒரு குறிப்பிட்ட அறிவிப்பின் கீழ் குறிப்பிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டு கவுன்சிலிங் முடிந்து விட்டால் அந்த தேர்வு நடைமுறை முடிந்ததாகவே கருதப்படுகிறது. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டிஎன்பிசி தேர்வுகளில் ஒரு குறிப்பிட்ட அறிவிப்பின் வழியாக குறிப்பிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டு கவுன்சிலிங் முடிந்து விட்டால் அந்த தேர்வு நடைமுறை முடிந்ததாகவே கருதப்படுகிறது. ரெக்ரூட்மெண்ட் க்ளோஸ்டு.
அதன் பிறகு அரசுக்கு கூடுதல் பணியாளர்கள் தேவைப்பட்டாலும் பழைய தேர்வில் சில மதிப்பெண்களில் கோட்டை விட்டவர்கள் காத்திருப்போர் பட்டியல் வைத்து புதிய இடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி இயலாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அரசுக்கு கூடுதல் பணியாளர் வேணும்னாலும் பழைய தேர்விலேயே ஒரு சில மதிப்பெண்களில் வாய்ப்பை இழந்தவர்கள், இங்கே கோட்டையை விட்டார் நம்ம சொல்லியிருக்காங்க, ஒரு சில மதிப்பெண் வாய்ப்பை இழந்தவர்கள் காத்திருப்போர் பட்டியல் இருந்தால் கூட வெயிட்டிங் லிஸ்ட் வச்சு புதிய இடங்களை நிரப்ப முடியாது. அதற்கு பதிலாக புதிய தேர்வு மட்டுமே சட்டப்பூர்வமான வழியாகும். இங்கே திரும்ப டைப் பண்ணி கொடுத்துருக்கேன், ராக்கி ரே கேஸ். இதை போய் தேடி கண்டுபிடிங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கே குமரன் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2012. இது வந்து எப்போ நடந்திருக்கு? 2012 நடந்திருக்குது. அந்த தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி கேஸ் தான். இதுதான் இந்த வழக்கோட நம்பர்ஸ் எல்லாம். உங்களுக்கு இந்த கேஸ் நம்பர் வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் தேடி பாருங்கள், படித்து பாருங்கள் ஃபுல்லாகவே. ஜஸ்டிஸ் யார்? ஆனரபிள் ஜஸ்டிஸ் வந்து ராமசுப்ரமணியன். ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன். ரிட் பெட்டிஷன் நம்பர் 6114 and 7948 of 211 and மேடம்ஸ் பெட்டிஷன் 1 and 1/212 கொடுத்துருக்காங்க. கே குமரன், டி சரவணன், பிஆர் நடராஜன், சர்மிளா இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் வாதாடி இருக்காங்க. இதுதான் பேஸு. இந்த வழக்கோட பிடிஎஃப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வழக்கோட பிடிஎஃப் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் லாயர்ஸ் கிட்ட கொடுத்து படித்து பாருங்கள், நீங்களே கொடுத்து படித்து பாருங்கள். இதை சுருக்கமாக பார்த்துடலாங்களா? இதை வந்து ஒரு லீகல் என்ன சொல்லுவாங்க, ஒரு லீகல் ப்ரொசீஜர் பிடிஎஃபாக மாற்றி கொடுத்துருக்கு ஏஐ. அது எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ரொம்ப இவ்வளோ நேரம் சொன்னது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடும். கே குமரன் அவருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு 2012 வழக்கு என்ன சொல்லுது? டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களை விட கூடுதல் நபர்கள் நியமிக்க கோரிய வழக்கின் விரிவான தீர்ப்புகள். ஸோ அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களை விட கூடுதல் நபர்களை நியமிக்க கோரிக்கை வைக்கும் போது என்ன நடக்குது? வழக்கின் பின்னணி வருது, ஏற்கனவே பார்த்துட்டோம். 2009 அரசு பணி அறிவிப்பு 15/11/2009. இது எப்போ வந்திருக்கு? 15/11/2009 அன்று ஒருங்கிணைந்த சார்புநிலை பணிக்கு அறிவிப்பு எண் 2019 நோட்டிஃபிகேஷன் நம்பர். எதெல்லாம் பணியிடங்கள்? உதவி பிரிவு அலுவலர் ஏஎஸ்ஓ. இதில் தலைமைச் செயலகத்த பணிகள், நிதித்துறை குறைந்த பணியிடங்கள் இருக்குது. 13 பணியிடங்கள், 4 பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. இது என்ன தேர்வுனா எழுத்து தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியின் அடிப்படையில் இறுதிச் சுற்றுக்கு மெரிட் லிஸ்ட் தயாரிக்கப்படுகிறது. இது வந்து இன்டர்வியூவே கிடையாது, நான் இன்டர்வியூ போஸ்ட், டிஆர்பி எக்ஸாம்ஸ் மாதிரி சிங்கிள் ஸ்டேஜ் தான் இது. அப்போது மொத்தமாக 17 பணியிடங்களுக்கு அதிகரிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அப்போ எழுத்து தேர்வுக்கு அப்போ தகுதியின் அடிப்படைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா கூடுதல் பணியிட அறிவிப்பு எப்போ வருது பாருங்கள். திடீர்னு ஒரு அரசாணை கவர்மெண்ட் போடுது, திடீர்னு அரசாணை வெளியிடுது. தேர்வு நடைமுறை இறுதி நிலை எட்டிய பொழுது, இறுதி நிலையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசு புதிய அவசர அரசாணை வெளியிட்டது. 186 புதிய பணியிடங்களை தலைமைச் செயலகத்தின் இதர பணியிடங்களை பழைய தேர்வு பட்டியலேருந்து நிரப்ப முடிவு செஞ்சுருக்கு. பழைய தேர்வு செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து எடுத்துலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பழைய செலெக்ஷன் லிஸ்ட்னால் என்னது? நமக்கு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அங்கே வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று வச்சுன்னு இருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் பின்னாடி சிவி பார்த்தவங்களாம் இருப்பாங்க. முடிவு எடுக்குது இவ்வளோ வேகன்சி போகலாம். ஆனால் விதிகள் தளர்க்கிறாங்க. ஏன்? அரசாங்கம் விதி தளர்க்கிறாங்க. 2009 வெளியிட்ட பழைய அறிவிப்பில் அடிப்படையாக கொண்டு சிறப்பு விதிகளை தளர்வு பண்ணி இந்த நியமனங்களை செய்ய சொல்லி திட்டமிடுறாங்க. அப்போ இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னா, பழைய தேர்வு பட்டியலை கொண்டு 186 நிலங்களை நிரப்புவது சட்ட ஒழுங்குமுறை சிக்கலை ஏற்படுத்தியது. விதி தளர்வுனா அப்போ அங்கே குவாலிஃபிகேஷன் தளர்வு பண்ணாங்களா இல்லை மார்க்கை தளர்வு பண்ணாங்களா? 5 ஜிஓ போய் பார்த்தா தான் தெரியும். நமக்கு தேடி கண்டுபிடிச்சி அடுத்த பதிவுகள் பார்க்கலாம் எல்லாம். இப்போ நீதிமன்றத்தில் என்ன சேலஞ்ச் நடக்குதுன்னா, இங்கே வாதம் வருது. மனுதாரர்களின் வலுவான வாதம் என்னென்னா, 2009 அறிவிப்பில் இல்லாத கூடுதல் பணியிடங்களை பழைய பட்டியலிருந்து நிரப்புவது சட்டவிரோதம். இது புதிய இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கும் செயலாகும். அரசு மற்றும் டிஎன்பிஎஸ்சியின் வாதம் காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது என்று கூறப்பட்டது. இதனால் நிர்வாக நலன் கருதி பழைய தேர்வு மூலமாகவே நிரப்பலான்னு வாதிட்டு இருக்காங்க. ஆனால் அளவிற்கு அதிகமாக நியமிக்கக்கூடாதுன்றது ரிப்ளை வருது. எதுலேருந்து? நீதிமன்றத்திலிருந்து. அரசின் நியமன முடிவு ரத்து. அரசு என்ன முடிவு பண்ண ரத்து பண்ணுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் முந்தைய வழிகாட்டுதல்களை, அதாவது ராக்கி ரே கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸாக இருக்குது. இந்த ராக்கி ரே கேஸை வச்சுக்கிட்டு நிறைய மாநிலங்களில் இந்த மாதிரி கூடுதல் பணியிடம் கோரிக்கையை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் எதை கேட்டாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ராக்கி ரே கேஸை வந்து உங்கள் லாயர்ஸ் யாராவது நீங்கன்னா கேஸ் போட்டால் லாயர்ஸை வச்சு
ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், நீங்களும் படித்து பாருங்கள். நானும் அதை தனியாக எடுத்து பதிவு கொடுக்குறேன். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை ராக்கி ரே கேஸ் மேற்கோள் காட்டி அரசின் கூடுதல் நியமனத்தை ரத்து செஞ்சுருக்கு. தேர்வு அறிவிப்பில் தான் ரீசன். அறிவிப்பை இறுதியான தேர்வு அறிவிப்பில் நோட்டிஃபிகேஷன் என்ன எண்ணிக்கையிலான காலி பணியிடங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதோ அதற்குள் மட்டுமே நியமனங்கள் இருக்க வேண்டும். அப்போ எதிர்கால பணியிடம் தரங்கள் அறிவிக்கப்படாத எதிர்கால பணியிடங்களை பழைய தேர்வு மூலம் நிரப்பது சட்ட விரோதமானது தெளிவுபடுத்தியிருக்கு. விதிவிலக்கு எப்போ செல்லாது, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் காலி பணியிடங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்டு சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு முன்னாடி பண்ணிக்கொன்றாங்க. மாறுதல் விதி எல்லை எப்போ, லிமிட்டேஷன். விண்ணப்ப அறிவிப்பில் காலி பணியிடங்களை மாறுதலுக்கு உட்பட்டது என்று குறிப்பிட்டிருப்பது முதற்கட்ட நடைமுறைகள் முடிவதற்குள் மட்டுமே செல்லுபடியாகும். முடிவுக்கு பின் மாற்ற இயலாது. தேர்வு முடிந்து, இங்கே தான் டீட்டெயிலாக வருது பாருங்கள். தேர்வு முடிந்து பணி நியமனம் வழங்கும் நேரத்தில் திடீரென பெரிய எண்ணிக்கையிலான புதிய இடங்களை இதோடு சேர்க்க முடியும். பாருங்கள், பணி நியமனம் நடக்கிற நேரத்திலே பண்ண முடியாதுன்னா எஸ்ஜிடி பணி நியமனம் முடிஞ்சிச்சு, பிடி பணி நியமனம் முடிஞ்சிச்சு, பிஜி பணி நியமனம் முடிஞ்சிச்சு. இப்போ நீதிமன்றத்தில் போனால் இந்த ராக்கி ரே கேஸை தான் கவர்மெண்ட்டு சொல்லும் போல், ஏன் நீதிபதி கூட சொல்லிடுவார் போல். விதிவிலக்கு செல்லாது. தேர்வு பட்டியல் வெளியான பின்பு பெரிய அளவிலான இடங்களை சேர்ப்பது சட்டப்படி தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய அறிவிப்பு மட்டுமே வழி. புதிய தேர்வு அறிவிப்பு கட்டாயம். புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் புதிய தேர்வு அறிவிப்பு மட்டும் ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் வெளியிட வேண்டும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. சம வாய்ப்பு வழங்க. காரணம் என்னென்னா, இதுதான் ஆர்டிகிள் 14 and 16 of 1 சட்டப்பிரிவு, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிகிள் 14 போய் படித்து பாருங்கள், 16(1) போய் படித்து பாருங்கள். இதை தான் ஆயிஷா டீச்சர் ஃபேமிலியில் குஸ்ஸாக கேள்வி கேட்டு வச்சுருப்பேன். இதை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆர்டிகிள் 14, 16 of 1 இந்த உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தான் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, 2 விஷயங்கள். சம வாய்ப்பு வழங்குதல். தகுதியுடைய அனைத்து புதிய விண்ணப்பத்தாருக்கும் சம வாய்ப்பு வழங்கி நேர்மையான போட்டித் தேர்வினை மட்டுமே நிரப்ப வேண்டும். இதன் மூலம் தகுதி வாய்ந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு உரிமை மற்றும் சமத்துவ போட்டி உறுதி செய்யப்படுகிறது. சமத்துவமான போட்டியை உறுதி செய்து அதை கொடுத்துருக்காங்க. தீர்ப்பின் முக்கியத்துவம் என்னென்னா, டேக்அவே என்ன வருது, தீர்ப்பின் முக்கியத்துவம் நடைமுறை. டிஎன்பிசி கவுன்சிலிங் முடிந்துவிட்டால் அந்த தேர்வு நடைமுறை முற்றிலும் முடிந்ததாகவே கருதப்படும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கவுன்சிலிங் முடிந்து விட்டாவே அந்த தேர்வு முற்றிலும் கருதப்படும். காத்திருப்போர் பட்டியல். தேர்வில் சில மதிப்பெண்களில் தவற விட்டு காத்திருப்போர் பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா புதிய பணியிடங்களை நிரப்ப முடியாதுன்றாங்க. அதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. அது ஏற்கனவே பதிவு பண்ணிக்கோம். சட்டப்பூர்வமான நெறிமுறை. புதிய பணியிடங்கள் உருவானால் அதற்கு புதிய தேர்வு அறிவிப்பு வெளியீடு மட்டுமே சட்டப்பூர்வமான ஒரே வழியாகும். அப்போது இன்னொரு SCTTRB வரப்போகுது. இப்போது நியூ போஸ்ட் க்ரியேட் ஆனாலோ, இப்போ நியூ வேக்கண்ட் வந்திருந்தாலும் SCTTRB வரும். நியூ போஸ்ட்டு பிடி க்ரியேட் ஆகுது, இல்லை அப்கிரேட் பண்ணுறாங்க ஸ்கூலை, அப்போ பிடி போஸ்ட்டு நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரும். பிஜியும் அதே மாதிரி தான். ஸோ சட்டப்பூர்வ நேர்முறை புதிய போஸ்ட் எல்லாத்துக்கும் எக்ஸாம் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா இங்கே 3 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி, இது வாட்ஸ்அப் சேனல் லிங்க். அடுத்து ஆயிஷா அகாடமி அஃபீஷியல், இதுவும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க். அடுத்து ஆயிஷா நியூஸ் வாட்ஸ்அப் சேனல். இந்த 3 வாட்ஸ்அப் சேனலில் ஆயிஷா அகாடமி, ஆயிஷா நியூஸ், ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இந்த ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் முதல்ல அங்கே பதிவு கொடுத்துருவேன், அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டீட்டெயில் வச்சுன்னு உங்கள் யூடியூப்புக்குள்ளே வரும். உங்களுக்கு வேணும்னா இல்லை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 3 சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தினமும் கிடைக்கும். அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி நகர்த்தலாம், எக்ஸாம் நோக்கி நகர்த்தலாமா, அரசியல்வாதியை நோக்கி நகர்த்தலாமா, மனுவை நோக்கி நகர்த்தலாம் தெரியும். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணிட்டேன் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி, இதை கிளிக் பண்ணுறேன். இதில் என்ன வந்திருக்குன்னா, இந்த கேஸ் வந்து ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்கு, கூடுதல் பணியிட கோரிக்கை ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா, பிரிவு நம்ம இந்திய அரசு சட்டம் பிரிவு 16(1) படி எந்தெந்த விஷயங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் குடிமக்கள் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னா, மதம், சாதி, இனம், பாலினம், பிறந்த இடம், வம்சாவளி, குடியிருப்பாக்குன்னா பாகுபாடு காட்ட தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அரசு அலுவலகங்களில் பொது வேலைவாய்ப்புகள் குடிமக்களுக்கு வேலைவாய்ப்பு சமத்துவம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குவது உறுதி செய்யணுன்றது 16(1). ஈக்குவாலிட்டி ஏன் உறுதி செய்யுது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தேர்வு நடந்து முடிஞ்ச பிறகு, பணி நியமனம் முடிஞ்சிட்ட பிறகு ஏற்படுற பாலிப்பணங்களை இப்போ புதுசாக படிச்சுட்டு வரவங்க, புதுசாக குவாலிஃபைடாக இருக்கிறவங்களுக்கு அநீதி இழைக்கிற மாதிரி ஆகிடும்ன்றது நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதியோட கருத்து. சட்டத்தின் அந்த பிரிவுகள் அதான் இருக்குங்க. நானும் 5-6 கேஸ் படித்து பார்த்துட்டேன். திரும்பவும் இறுதியாக சொல்லுறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாவது தகவல் வேணால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த இதே போன்ற ஒரு வழக்கு தீர்ப்போடு உங்களை சந்திக்கிறேன்.